இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இது பேர் சொத்தக்கலாக்கான்னு தான் சொல்லுவாங்க. எந்தெந்த ஊரில் எங்கேயும் என்ன போல சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இங்கே நாங்கள் காய்க்கு ஸ்கூல் இது வந்து படிக்கும் பாரு போதெல்லாம் இது பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு கலக்கி வச்சுருப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொத்தக்கிலாக்காய் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொத்தக்கிலாக்காய் சொல்லுவாங்க. இதோட பால் வரும், இந்த காயை உடைச்சா பால் வரும். சாப்பிடலாம். அந்த பால்லேருந்து வர சத்து சாப்பிடு, அது உண்மையிலே ரொம்ப சாப்பிடுயா? நல்லதுன்னுவாங்க. ஆனால் பிசு பிசுப்பாக இருக்கும் நம்ம கையில். நீ சாப்பிடு. பாப்பா ஒருத்தவொன்று சாப்பிட்டாங்க பாருங்கள். இந்த இழந்த சைடில் பழம் இப்போ மாதிரி தான் இருக்குதா? வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைமு. இல்லை, ஒரு 4-5 காய்ங்க தான் வச்சுருக்கு. பாருங்கள், காட்டுறேன். சொத்தக்கலாக்கா உண்மையிலே நல்லாயிருக்கும். உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா. பழுத்தா இனிப்பாக பழுத்ததை இருக்கும், சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். பழம் பார்த்திங்கன்னா நாவல் பழ கலர்லேயே இருக்கும் பழுத்துச்சுன்னா. இப்போ தான் இந்த பச்சை கலர்லேயும் இந்த ரெட் கலர்லேயும் இருக்கும். பழம் ஃபுல்லாக பழுத்துருச்சுன்னா நாவல் பழ கலரில் தாங்க இருக்கும். அவ்வளோதான் எடுத்துன்னு போகலாங்க. சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதில் எப்படி பால் வருதுன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி பால் வருதுன்னு. ரொம்ப நல்லது. அதை நான் வாயில் போட்டேன். எப்படா வாயில் போடுவோன்னு நினச்சி இது நெக்ஸ்ட் இன்னொன்று பறித்தேன். அதுதான் இது. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.